வணக்கம் நேர்களே, இது வேந்தர் டிவியின் திண்ணை ஆ முதல் அக்பரை விவாத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். சமகாலத்து சமூக அரசியல் நிகழ்வுகளை ஆக்கப்பூர்வமாக விவாதிக்கும் திண்ணையில் இன்று நாம் நெடுவாசல் போராட்டம் அடுத்தது என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கின்றோம். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலிலே 17 நாட்களாக அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். நாளை 18வது நாள் ஆகப் போகின்றது. இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இயற்கை எரிவாயு எடுப்பதற்கு தங்கள் எதிர்ப்பை அங்கிருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து இளைஞர்கள் பல்வேறு குழுக்களாக சென்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் நேரடியாக சென்று அந்த போராட்டத்திற்கு தங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தெரிவித்து வருகின்றன. ஆனால் தமிழக அரசு இந்த போராட்டத்தை பற்றி கேள்வி எழுப்பிய போது முதல்வர் பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இந்த திட்டத்திற்கு நிச்சயமாக தமிழக அரசு அனுமதி வழங்காது, விவசாயிகள் கவலைப்பட தேவையில்லை என்று அவர் சொல்லியிருந்தால் அந்த அறிவிப்பிற்கு பிறகும் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று அவரிடம் கேட்ட பொழுது மத்திய அரசு இதில் ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து முழங்கி வருகிறார்கள். இந்த சூழலில்தான் இந்த தலைப்பிலே நாம் திண்ணையில் விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய அமர்விலே நம்மோடு பேசுவதற்காக ONCCயிலிருந்து ஓய்வு பெற்ற பொது மேலாளர் திரு மகாதேவன் அவர்களும், அரசியல் விமர்சகர் திரு பெருமாள்மணி அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆளுநர் ஷானவாஸ் அவர்களும், மே 17 இயக்கத்திலிருந்து பிரவீன்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் 4 பேரையும் திண்ணை அமர்விற்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதலில் திரு ஷானவாஸ் அவர்கள், எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா அல்லது அதிமுக தவிர்த்து தங்களுடைய ஆதரவை நேரடியாக தெரிவிக்கின்றன. அதிமுக அமைச்சர்கள் அங்கே போயிருக்காங்க. இருந்தாலும் கூட பல்வேறு கட்சிகள் இதுக்கு தொடர்ந்து தங்கள் ஆதரவை தெரிவிக்கிறாங்க. முதல்வர் அறிவித்த பிறகும் கூட இந்த போராட்டம் தொடர்வதற்கான காரணம் என்ன? இந்த அரசுகள் மீது மக்கள் எவ்வளவு அவநம்பிக்கைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதனுடைய அடையாளம் அது. இல்லை, நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்றாரு முதல்வர். கூடங்குளம் போராட்டத்தை கொஞ்சம் நாம் நினைவு கூற வேண்டியிருக்கு. கூடங்குளத்தில் அந்த பகுதி மக்கள் ஒன்று திரண்டு, மீனவ மக்கள் ஒன்று திரண்டு, இந்த அணு உலை எங்களுக்கு வேண்டாம், இதை அப்புறப்படுத்துங்கள் என்று சொல்லி போராட்டத்தை முன்னெடுத்த போது அது ஒரு வெகுமக்கள் இயக்கமாக மாறக்கூடிய சூழலை நோக்கி அது போய்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தேர்தல் பரப்புரைக்காக அந்த பகுதிக்கு சென்ற முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னார் என்றால், நான் மக்களின் பக்கம் நிற்பேன், மக்களினுடைய விருப்பத்திற்கு மாறாக எதையுமே என்னுடைய அரசு செய்யாது என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். மக்களும் நம்பினார்கள். என்ன நடந்தது? தேர்தல் முடிந்த பிறகு அப்படியே அரசே அந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி போராட்டத்தை ஒடுக்கி மத்திய அரசின் குரலாக மாநில அரசு ஒலிக்க ஆரம்பித்தது. மத்திய அரசு கேட்பதை மாநில அரசு செய்து கொடுக்க தொடங்கியது. மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வேறு சொல்லுகிறார்கள். மத்திய அரசு வேறு சொல்லுகிறது. மாநில அரசு என்ன செய்தது என்றால், மக்கள் முடிவுக்கு எதிராக மத்திய அரசுக்கு இணைந்து போய் ஒரு முடிவை எடுத்து போராட்டத்தை ஒடுக்கி அணு உலைகளை வைப்பதற்கு தொடர்வதற்கு அனுமதி கொடுத்ததோடு மட்டுமல்ல, மீண்டும் இன்றைக்கு 2 அணு உலைகள் கூடுதலாக போடுவதற்கு ஒப்பந்தம் போடுகிற அளவுக்கு அந்த நிலைமை நிற்கிறது. அப்போ அதிலிருந்து மக்கள் பார்க்குறாங்க, அப்போ ஏற்கனவே இப்படி தான் சொன்னாங்க, ஆனால் நடந்தது வேற, அப்போ இதில் இப்படி தான் செய்வாங்க, அதனால் இந்த வாக்குறுதியை வச்சு நம்பி நம்ம இருக்க முடியாது. ஒரு பக்கம் மாநில அரசு இப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே மத்திய அரசினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அதிகாரிகள், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த திட்டம் நன்மையானது என்று விளக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டம் மக்கள் விரும்பவில்லை, எனவே மக்கள் விரும்பாதே நாங்கள் செய்ய மாட்டோம் என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு, இன்னொரு பக்கம் அந்த திட்டம் நன்மையானது, அதனால் பாதிப்பில்லை என்று ஏன் சொல்லுகிறார்கள்? அப்ப 2 குரலில் பேசும்போது மக்களுக்கு அச்சம் வருகிறது. அப்ப இது சரியா இல்லையா? இந்த குரலினுடைய பின்னணி வேற மாதிரி இருக்குது என்று மக்கள் அதை நம்ப மறுப்பதனுடைய ஒரு பின்னணி அதுதான். நிச்சயமா. திரு பெருமாள்மணி, இந்த தொடர்புடைய போராட்டங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது ஜனநாயகத்துக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. எப்படின்னா, நம்ம எல்லாருமே, நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஜல்லிக்கட்டு காய்ச்சல் இருக்குது. அது எதிர்பாராத விதமாக இந்த அரசியல் சூழ்நிலைகளில் மக்கள் தொடர்ந்து போராடினாங்க. அதை மறைமுகமாக சில அரசியல் கட்சிகள் கூட ஆதரித்தன. அந்த பின்புலத்தில் அந்த போராட்டம் நகர்ந்து ஒரு அவசர சட்டத்தை 7 மணி நேரத்தில் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி வாங்கிட்டு வந்தது. அந்த பின்புலத்தில் அது ஒரு பெரிய பண்பாட்டு எழுச்சியாக கொண்டாடப்பட்டது. அதற்கு பிறகு இந்த நெடுவாசல் போராட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான தத்துவார்த்த புரிதல்களுமே இல்லாமல், அல்லது எந்த விதமான அரசு கொடுக்கக்கூடிய, மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விளக்கங்களையுமே அதுக்கு முன் உதாரணத்தை சொல்றாரு. கூடங்குளத்தில் அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா வாக்குறுதி கொடுத்தாங்க, மக்களுக்கு விரோதமாக எந்த திட்டத்தையும் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம்,
அதுல மக்கள் பக்கம் நாங்கள் இருக்கிறோம், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க எப்படி இதில் கூடங்குளம் எப்படி முக்கியமாக நண்பருக்கு தெரியாது இல்லை, கூடங்குளம் அவர் இவரே சுபோதயகுமார் ஐயாவே கடுமையாக இந்த கட்சிகளை சாடி இருக்கிறார். நீங்கள் 2 பெரும் முன்னேற்ற கழகங்களும் சரி என்றைக்குமே கூடங்குளம் திட்டத்துக்கு எதிராக அவர்கள் ஒருபோதும் பேசியது கிடையாது. இல்ல ஜெயலலிதா பேசினது இல்லை, அவங்க ரொம்ப அந்த பரப்புரை வந்து அது என் சொந்த மாவட்டம் இல்லையா, ரொம்ப பொதுவான பரப்புரையாகத்தான் அது முன்வைக்கப்பட்டது. கூடங்குளங்கிற வார்த்தையை அவங்க பரப்புரையில் எங்கேயுமே பயன்படுத்தவே இல்லை. அதை நாம் கவனிச்சுக்கணும். ஆனால் என்ன நீங்க அந்த 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 தேர்தலை ஒட்டி அந்த பகுதியில பேசின பேச்சு அது. ஆனால் இல்லை இப்போ நீங்கள் என்னன்னா இது போன்ற போராட்டங்கள் அந்த தன்மையை நான் கூட இல்ல அங்க அவங்க அவங்க அந்த பயன்படுத்தின வார்த்தையே இருக்கு, மக்கள் பக்கம் நான் இருப்பேன் சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக இப்போ நீங்கள் கூடங்குளம் போராட்டத்தின் மீது ஒரு வன்முறை, ஒரு காவல்துறையினுடைய ஒரு அதிகாரம் ஏவப்பட்டது அப்படிங்கிறதுலாம் எந்த மறுப்பும் இல்லை. ஆனால் இது போன்ற போராட்டங்கள் இருக்குல்ல, அதனுடைய தன்மைக்கும் அதற்கு பிறகு நடக்கூடிய நெடுவாசல் போராட்டம் போன்ற போராட்டங்களை நான் ஏன் வந்து இதை எல்லா கட்சிகளுமே ரொம்ப ஆழமாக பார்க்கணும்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ புதிதாக ஒரு போராட்ட குழு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் கிளம்புறாங்க. அவங்க என்னென்னா, இப்போ ஜல்லிக்கட்டில் பார்த்த மெரினாவில் பார்த்த முகங்களை நாம் இப்போ நெடுவாசல்லையும் பார்க்க முடியுது. இல்லை அதை பார்க்கக்கூடாதுங்கிறீங்களா? அது வந்து இல்லை, அது என்னென்னா ஒரு அரசியல் கட்சி தத்துவார்த்த புரிதலோடு இப்போ நண்பர் இருக்காரு. இல்லை நான் உங்களுக்கு தெளிவா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போதே அங்க இருந்தக்கூடிய அந்த போராட்ட குழுவினர் தெளிவா சில விஷயங்களை முன் வச்சாங்க. எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் விவசாயத்தை நோக்கி, விவசாயத்தை மீட்டெடுப்பதற்கான போராட்டமா இருக்கும்னு சொன்னாங்க. உங்களை நீங்க இல்ல மற்ற அந்த விமர்சகர்கள் என்ன சொன்னாங்க, நீங்க ஜல்லிக்கட்டோடு நின்று விட கூடாது, விவசாயம் நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, அதுக்கு நீங்க போராட முன்னெழணும். அதுதான் நான் பிரச்சனைன்னு சொல்றேன். என்ன பிரச்சனைனா, இப்ப நீங்க பாருங்க, ஜல்லிக்கட்டுல இருந்து வணிகர் சங்கம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஜல்லிக்கட்டுலேருந்து எங்களுக்கு உத்வேகம் கிடைச்சது, பெப்சி கோக்கை தடை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதுதான் ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்தான போக்கு. ஏனென்றால் ஒரு அரசியல் சித்தாந்தத்துக்குள்ளே இருந்து நீங்கள் ஒரு உரையாடலை முன்னெடுப்பது என்பது வேறு. இப்போ நண்பர் இருக்காரு, அவர் ஒரு அரசியல் சித்தாந்தத்துக்குள்ளே நிற்கிறாரு. நான் அவரோடு தொடர்ந்து ஒரு உரையாடலை மேற்கொள்ள முடியும். ஆனால் இதுபோல் திடீர் போராட்டக்காரர்கள் நுழைந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தென்பட்ட முகங்கள் எல்லாம் இன்றைக்கி அங்கேயும் தென்படுது. நான் ரொம்ப எளிமையாக நேரடியாக ஒரு கேள்வி கேட்குறேன். ஜல்லிக்கட்டுக்காக போராடியவர்கள், இன்றைக்கு ஜல்லிக்கட்டில் 7 பேர் இறந்துருக்கான். அதில் ஒரே ஒருத்தர் காவலரோட மனைவிக்கு அரசு வேலை கொடுத்துருச்சு இல்லையா? மீதி இறந்த 6 பேருக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அப்போ ஒரு போராட்டம், அதனுடைய வெற்றி, அதற்கு பிறகு அது ஒரு தொடர் உரையாடலாக இருக்கணும். இந்த வளர்ச்சி திட்டங்கள் என்பதும் வளர்ச்சி திட்டங்கள் எதிர் இயற்கை வளங்களை பாதுகாப்பதுங்கிற உரையாடல்ங்கிறது இன்னைக்கு நேத்து இல்ல. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா போராட்டத்தை ஒட்டி தடியடி நடந்துச்சு, அதுல என்ன நடவடிக்கை எடுக்க, அதுக்கு பிறகு விசாரணை கமிஷன் வருது இல்லையா? விசாரணை கமிஷன் வருது. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க போராட்டத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயத்துக்கு எதிராக அரசு சட்டமன்றத்தில் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வருது. நீங்க இப்படி எல்லா போராட்டங்கள்லையும் இப்போ ஒரு போராட்டக்காரர்கள் கொஞ்சம் பேர் வந்துட்டு அவங்க தமிழ்நாட்டினுடைய அவங்களுக்கு எந்த சித்தாந்தத்தின் பாலும் எதன்பாலும் நம்பிக்கை கிடையாது. அவங்க தங்களுடைய சொல்ல வருது இந்த போராட்டக்கூடிய அந்த முறை தவறுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல தொடர் போராட்டம் தப்புங்கிறீங்களா? இந்த நெடுவாசல் தொடர்ந்து பேசலாம். நெடுவாசல் இல்ல, நான் முடிச்சிடுறேன். இப்போ வந்து நீங்க ஒரு ஆட்சி, இன்றைக்கு ஷானவாஸ் நண்பர் இருக்காருன்னா நாளைக்கு ஆட்சியில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு வந்து அவர் ஆட்சியில் பங்கு பெறுவார், பங்கு பெற்று செய்யக்கூடிய வேலைகளை செய்வார். அரசோடு இவர்கள் நடத்துவது ஒரு உரையாடல், ஒரு அரசியல் கட்சி நடத்துவது அரசோடு நடத்துவது உரையாடல். ஆனால் போராட்டக்காரர்கள் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மூட்ல இருந்து ஒரு போராட்டத்தை எடுக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த சித்தாந்த தத்துவார்த்த புரிதலுமே இல்லாமல் வெறுமனே மத்திய அரசையும் மாநில அரசையும் எடுத்து கோஷம் போடுவதும், முதலமைச்சர் சொல்லியாச்சு, மத்திய எதிர்க்கட்சி தலைவர் எழுதின கடிதத்துக்கு மத்திய இணையமைச்சர் பதில் சொல்லிட்டாரு, மாநில அரசு அனுமதி இல்லாமல் இந்த திட்டம் செயல்படுத்தப்படாதுன்ட்டு. ஆட்சியரும் எஸ்பியும் வந்து தாலுகா ஆபீஸ்ல காத்திருக்காங்க. இவ்வளவுக்கு பிறகும் இந்த போராட்டத்தை ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்றோமோன்னு எனக்கு தோணுது. இப்படி அரசியல் சார்பற்றவர்களின் போராட்டத்தை ரொமான்டிசைஸ் பண்ணுவது ஜனநாயகத்துக்கு ஆபத்து. திரு பிரவீன்குமார், அரசியல் சார்பற்று இருந்தாலும் கூட பல்வேறு இயக்கங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். சில இயக்கங்களுக்கு ஒரு அரசியல் பின்தொடர்பு நிச்சயமா இருக்கும். திரு பிரவீன்குமார் மே 17 இயக்கத்திலிருந்து நீங்களும் அந்த போராட்டத்தில் பங்கெடுக்கிறீங்க. ஆனா அந்த போகக்கூடிய அந்த போராட்டத்தினுடைய தன்மையை திரு பெருமாள்மணி விமர்சனம் பண்றாரு. இல்ல, அது முதல்ல நான் மறுக்கிறேன்.
ஏன்னா கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மே 17 நாங்கள் மீத்தேன்ற திட்டம் ஒன்று வரப்போகிறது நாங்கள் தான் ஒன்று வச்சோம். அதன்படி தான் ஒரு ஆவணப்படம் 51 நிமிடம் ஒரு ஆவணப்படம் வெளியிட்டோம். அதன் அடிப்படையில் இப்போ வாட்ஸ்அப்பில் சுற்றக்கூடிய அந்த 7.5 நிமிஷம் கிராஃபிக்ஸ் பார்ட்லாம் மே 17 தான் தோழர்களால் எடுக்கப்பட்டது. ஏதோ அறிவு சார்ந்த ஆட்கள் மட்டும்தான் இதில் வேலை செய்யக்கூடிய ஒரு அறிவு பின்புலம் இருக்க ஆட்கள் தான் இதில் வேலை செய்து இந்த திட்டத்தில் இத்தனை தீமைகள் இருக்கிறது நாங்கள் தான் வெளியிட்டோம். அதன் அடிப்படையில் அந்த ஊர் மக்களும் போராடுறது படிக்காத ஆட்கள் கிடையாது. அந்த ஊர் பெற்றோர்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் ஓஎன்ஜிசி அது சொல்லக்கூடிய எண்ணெய் கிணறுகள் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள். நாங்கள் பார்த்த அடிப்படையில் அவர்கள் அதன் தரவுகளை கொடுக்கிறார்கள். நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை ஒரு சூழலில் தான் நாங்கள் பார்க்கிறோம், தவிர்த்து எந்த ஜனநாயகமற்ற போராட்டத்தையோ அல்லது எதுவும் தெரியாத பிள்ளைகளா வெறுமனே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி என்ன பயன் அப்படிங்கிறது கேட்கிறாரு. அரசாங்கம் கேள்வி ஓட்டு அவங்களுக்கு தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். நீங்க எங்களை தார வாத்துட்டீங்களா ஒட்டுமொத்தமாக. நீங்க இங்க எடுக்கக்கூடிய கிணறுகளும் 31 இடத்துல இவங்க அக்ரிமெண்ட் இது எடுத்திருக்காங்க, அல்ல 22 நிறுவனங்கள் கொடுத்திருக்காங்க. அல்ல கிட்டத்தட்ட இவங்க பழைய நியூ எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசிலிருந்து இப்ப கொண்டு வந்திருக்க ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரிங் லைசன்சிங் ஹெல்ப் சொல்லக்கூடியது ஒட்டுமொத்தமாக தனியாருக்கு தாரை வாத்து விட்டார்கள். அதில் மிக முக்கியமாக அவங்க அந்த ஒப்பந்தம்லாம் மின்னணு முறையில சரியான முறையில் அது ஒரு சின்ன வரலாறு. முதல் முறையா நான் சொல்லிடுறேன், எங்கேயும் நான் பதிவு செஞ்சல மே 17 இயக்கம். அது என்ன நடந்திருக்குன்னா 2009 மார்ச்ல இருந்து 2015 ஏப்ரல் வருமாக ஆந்திராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா கோதாவரி நடு பெல்ட்ல வந்து ஓஎன்ஜி நிறுவனம் இயற்கை எரிவாயு எடுத்துட்டு இருக்கு. ரிலையன்ஸ் பெட்ரோல் வந்து கச்சா எண்ணெய் எடுத்துட்டு இருக்கு. இந்த 6 ஆண்டு காலமாக ரிலையன்ஸ் கச்சா எண்ணெய் அந்த எண்ணெயை வந்து இயற்கை எரிவாயு வந்து ரிலையன்ஸ் அரசாங்கம் திருடி கொண்டிருந்தது. இதை கண்டுபிடித்த ஓஎன்ஜிசி நிறுவனம் 6 ஆண்டுகள் கழித்து ஏபி ஷா தலைமையில நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள். நீதிபதி 2016 10,000 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. இதை நாங்கள் எதுவுமே சொன்னதில்லை. அதுக்கப்புறம் நடந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்மால் ஃபீல்ட்ஸ் என்கிற அந்த ஏலத்திலே எந்த ஒரு தனியார் நிறுவனம் பங்கு பெறவில்லை. ஏன்னா ரிலையன்ஸ்க்கே நீங்க வந்து 10,000 கோடி ஃபைன் போட்டீங்க, திருடுனதா சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நியூ எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசி, அந்த கிணறுகள் மீத்தேன் ஷேல்னா ஷேல் தான் எடுக்கணும், பேர் என்ன இயற்கை எரிவாயு எடுக்கணும். இதுல என்ன பண்ணிருக்காங்க, 10,000 கோடி ஃபைன் போட்ட உடனே ஏலத்துல டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்மால் ஃபீல்ட்ல எந்த ஒரு தனியார் நிறுவனம் பங்கு பெறவில்லை. அதனால் அச்சமுட்ட மத்திய அரசு பாலிசியை மாத்துறாங்க. இந்த பாலிசியில என்ன கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, தனியார் நிறுவனங்கள் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்போம், எக்ஸ்பீரியன்ஸே தேவை கிடையாது. ஒரு வேலைக்கு நம்ம போறோம்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஆனால் இப்போ கூடக்கூடிய அந்த ஹெல்ப்ல தனியார் நிறுவனங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே தேவை கிடையாது. 20% டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இருந்தா போதும், மிச்சம் 80% வெறும் மூலதனம், பண மூலதனம் இருந்தா மட்டும் போதும்ன்றாங்க. இரண்டாவது, இதை விட பெரிய ஒரு கொள்ளைனா எத்தனை கிணறு வேணாலும் இந்த அரசாங்கம் தோண்டிக் கொள்ளலாம், இந்த தனியார் நிறுவனம் தோண்டிக் கொள்ளலாம் என்கிற அரசாணையை இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அப்போ ஒட்டுமொத்தமாக எதன் விளைவு இருக்கு, வளர்ச்சிக்கு தமிழ்நாடு தடையே கிடையாது. ஏன்னா ஜிடிபியில நாங்க தான் டாப் 3ல தொடர்ச்சியா தமிழர்கள் இருந்துட்டாருங்க. வளர்ச்சிக்கு எதிரானவர் கிடையாது. ஆனால் என் வாழ் உரிமையும் என் நிலத்தையும் தனியாருக்கு நீ தாரை வார்க்கும்போது என் விவசாயத்தை அழிக்க காவிரில இருந்து இன்னும் தண்ணி வரல. நிச்சயம் பேசலாம். திரு மகாதேவன், நீங்க ஓஎன்ஜிசியில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறீங்க. இப்போ இந்த அமைப்புகளோ அல்லது மக்களோ விவசாயிகளோ சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பெரிய ஒரு அச்சம் இந்த திட்டத்தில் இருக்குதா? அச்சம்னு நீங்க எதை சொல்றீங்க? இல்லை, அவங்க சொல்லக்கூடிய அச்சங்களை தான் சொல்கிறோம். நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் சொல்கிறாங்க, விவசாயம் பெரிய அளவில் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படும் சொல்கிறாங்க. ரைட். இது வந்து நிலத்தடி நீருங்கிறது பாதிக்கப்படாது. ஏன்னா இங்கே வந்து ஓஎன்ஜிசி கிட்டத்தட்ட 600 மேலே வெல் ட்ரில் பண்ணியாச்சு. 64லேருந்து ட்ரில்லிங் நடக்குது. ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதாவது ஐ வாண்ட் டு டெல், இன்றைக்கி தேதி அரியலூர் பெரம்பலூர் கிட்டக்க இந்த பே ஆஃப் பெங்கால் 6.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருந்தது. கோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்ட் பக்கமாக நவுந்து இன்றைக்கி எங்கே இருக்கோ அது அங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் தண்ணி கடலால் சூழப்பட்ட இடம். அதனால் உப்பு தண்ணி தான் இங்கே. கிரவுண்ட் வாட்டருங்கிறது இந்த 6.5 கோடி வருஷத்தில் ரீசெண்டாக டெபாசிட் ஆன செடிமெண்ட்ஸ். அது வந்து ஒரு 200 to 250 மீட்டர்ஸ், 700 அடி 800 அடி ப்ளஸ் மைனஸ், ஒவ்வொரு ஏரியாவில் கொஞ்சம் கூடவோ குறைச்சோ இருக்கலாம். அதுக்கு கீழே எல்லாமே உப்பு தண்ணி தான். நம்ம ட்ரில்லிங் பண்ணுறது எல்லாமே 6000 அடி ப்ளஸ். ஸோ இந்த 600 அடியில் இருக்கிற நிலத்தடி நீர், அதாவது விவசாயத்துக்கோ குடிநீருக்கோ எதுக்கு யூஸ் பண்ணுறதோ அதுதான். ரெஸ்டரால் உப்பு நீர், அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
இதுக்கும் இந்த 700 அடியிலேருந்து 6000 அடி வரைக்கும் கனெக்ஷன் ஆறுது ரொம்ப கஷ்டம். அதாவது கீழேந்து வர பெட்ரோலோ இல்லை கேஸோ இந்த நிலத்தடி நீரை பாதிக்காது. இது வந்து 2015 ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த குத்தாலம் பக்கத்தில் மாதிரிமங்கலம்னு ஒரு கிராமத்தில் எங்கள் ரிக்கு வந்து நீங்கள் ட்ரில்லிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டினாங்க. அப்போ கலெக்டர் ஐயா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்கிட்ட ஒப்பீனியன் கேட்டாங்க. என்ன இந்த மாதிரி வாட்டர் டேபிள்லாம் ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னு தான் அப்போ கம்ப்ளைண்ட். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வாட்டர் போர்டு வந்து தே கிவன் ரிப்போர்ட், பிடபிள்யூடியும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நிலத்தடி நீர் இந்த ஓஎன்ஜிசியோட ஆக்டிவிட்டினால ஒன்றும் மாசுபடலை, சுனாமிலையும் இல்லை அவர் என்ன சொல்றாரு, இப்போ அது நேரடியாக எடுத்து பண்ணுறதுக்கும் அது தனியார்கிட்ட போகும்போது எந்த விதமான போபாலையும் பார்த்துருக்கோம். இல்லை உங்க ஒரு அதாவது என்ன சொல்றதுன்னா அந்த அனுபவம் இல்லாதவர்கள் கூட அந்த வேலையை எடுத்து செய்யக்கூடிய அளவில் அதை அனுமதிக்கிறாங்க. இது எப்படி நம்ம ஏற்றுக்கிட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு 20% அனுபவம் இருந்தால் போதும். இல்லை இப்போது நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி தேதிக்கு எனி ஜாப் யூ கேன் அவுட் சோர்ஸ் இட் இன் நோ டைம். நம்ம அதுக்காக ஆல் ப்ரொஃபஷனல்ஸ் ரெடியாக இருக்காங்க, காசு கொடுக்கணும், தே வில் கம் அண்ட் டூ இட். உலகமயமாக்கலுக்கு பிறகு இந்த சந்தை பொருளாதாரம் எப்படி மாறி இருக்கு. நாம் ஒரு நேரத்தில் பட்ஜெட்டில் தான் பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் நிர்ணயிச்சுட்டு இருந்தோம். 15 நாளா இன்னைக்கு நைட்டு கூட அவங்க தீர்மானிப்பாங்க. அப்போ நீங்க வந்து என்ன இல்ல சந்தை நிலவரத்துக்கு ஏற்றபடி மாறுதுங்கிறது இந்த உலகமயமாக்கலுக்கு பிறகு இந்த ஆயில் அண்ட் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி உலகம் முழுக்க என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு, அதோட தாக்கம் நெடுவாசல்ல எப்படி இருக்கு, எதையுமே புரிஞ்சுக்காம நான் தனியாருக்கு கொடுக்குறேன் அதனால பண்ணக்கூடாது, இது வந்து ஒரு பாரதிய ஜனதா எம்பிக்கு சொந்தமானது அதனால கொடுக்க கூடாது, அதனால தான் சொல்றேன் இவங்களுக்கு எந்த பெரிய இவங்களுக்கு எல்லாமே இவங்க எல்லாத்தையும் இங்க இருந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் வியூல தான் பேசலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கின்றோம். நெடுவாசல் போராட்டம் அடுத்தது என்ன தலைப்பு நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு ஷானவாஸ், இப்போ அந்த திட்டங்களை பற்றி பேசும்போது மத்திய அமைச்சர் கூட ஒரு முறை சொன்னார், திட்டம் பற்றி அந்த அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் பேசலாம், ஆனால் ஆளாளுக்கு வந்து கருத்துக்களை சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் மற்ற கட்சிகளும். இது ஒரு இயற்கை எரிவாயு எடுக்கக்கூடிய ஒரு திட்டம். அப்படி இருக்கும்போது மக்கள் அச்சப்படுறாங்க, அதை அச்சப்படுவதற்கான உரிமை இருக்குது, அவங்க சில சந்தேகங்கள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி எழுகின்ற பொழுது கட்சிகள் வந்து என்ன செய்யலாம், அதை பற்றி அவங்ககிட்ட பேசலாம், உரையாடல் நிகழ்த்தலாம், இது குறித்து நடவடிக்கை எடுக்கணும் அரசுகள்னு சொல்லலாம். அதை தாண்டி நீங்களும் சேர்ந்து இது ரொம்ப ஆபத்தானது, இது ரொம்ப பயங்கரமானதுன்னு சொல்றது, கூடுதலாக அவர்களை தூண்டி விட்டு அதன் மூலமாக நீங்கள் பலன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லலாமா? அதாவது அது ஒரு திட்டம் குறித்து அது தொடர்பான விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள், அதில் நுட்பம் மிகுந்தவர்கள் தான் பேசணும். வேறு எல்லாரும் அதை பேசுவது வந்து ஒரு அரசு விரோத மக்கள் விரோத செயல் என்பது போல் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் பேசுகிறார்கள். இவர்கள் தான் தமிழ்நாட்டில் சேதுக்கால்வாய் திட்டம் என்று ஒரு திட்டம் வந்ததே, அந்த திட்டம் குறித்து பொறியியலாளர்கள் மட்டும்தான் பேசினார்களா, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அத்தனை பேரும் பேசினார்களா? இல்லை, அதான் இதற்கான அப்படி பதில் அவங்களுக்கு இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, முதல்ல அதை சொல்லக்கூடிய குறைந்தபட்ச அறம் அவங்களுக்கு இருக்குதா நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. நாம வந்து மக்கள் பார்வையில் நின்று மக்களின் குரலாக தான் ஒரு கட்சி ஒலிக்க முடியும். கட்சி வேற மக்கள் வேறையா? அன்னைக்கு மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் தமிழ்நாட்டில் சேதுக்கால்வாய் திட்டம் வேணும்னாங்க, பாரதிய ஜனதா கட்சி வேண்டான்னு சொல்லிச்சு. எந்த அடிப்படையில் சொல்லிச்சு? அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லிச்சு. இன்னைக்கு நாங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் பேசலை, மக்களினுடைய குரலா நின்று கட்சிகள் பேசுகிறோம். அது அப்படி தான் பேசி ஆகணும். அதற்கு ஏன் மக்கள் பேசுங்க, இல்லை நீங்கள் பேசுங்க, பேச வேண்டான்னு சொல்ல, ஆனால் கூடுதல் அச்சத்தை ஏன் ஏற்படுத்துறீங்க? கூடுதல் அச்சத்தை நாங்கள் என்ன ஏற்படுத்துறோம்? திரு பெருமாள்மணி, அதாவது இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அனுபவங்கள் தான் இன்னைக்கு நாம் என்ன செய்யணுங்கிறத தீர்மானிக்குது. தோழர் அழகாக சுட்டி காட்டினார். போபாலில் என்ன நடந்துச்சு? இந்த உலகமயம், தனியார்மயம், தாராளமயம், இந்த கொள்கையின்படி தான் யூனியன் கார்பைடு என்கிற நிறுவனம் அங்கே வந்து நடத்தினாங்க. வாயு கசிவு ஏற்பட்டது. என்ன ஆச்சு? இன்னைக்கு 30 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 30 ஆண்டுகளில்
அந்த அந்த பாதிப்பை ஏற்படுத்தியவருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதா? அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா? அவர் இதே அரசாங்கத்தால் பத்திரமாக ஏற்றி வழி அனுப்பப்பட்டாரா இல்லையா? பாதிக்கப்பட்டவன் முழுக்க இன்னைக்கு முடமாகி கை கால் ஊனமாகி பிறவியிலேயே அரைகுறையாக பிறக்கக்கூடிய குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அந்த பகுதியில் லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவனுக்கு இழப்பீடாவது வழங்கப்பட்டிருக்குதா குறைந்தபட்சம்? அப்போ போபால் நமக்கு தந்திருக்கிற பாடம் என்ன? 30 ஆண்டுகளாக இழப்பீடு கூட கிடைக்கல, குற்றவாளியை தண்டிக்க கூட முடியல இந்த அரசாங்கத்தால. இங்க என்ன, நீங்க போபால் 30 வருஷத்துக்கு முன்னாடி போக வேண்டாம், 30 நாளைக்கு முன்னாடி சென்னையில் என்ன நடந்துச்சு? எண்ணெய் படலம். எண்ணெய் படலம் எதை கொண்டு அழுனாங்க? பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிறது என்னன்னு கேட்குற அளவுக்கு, எத்தனை கிலோன்னு கேட்குற அளவுக்கு இந்த அரசு கட்டமைப்பு இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான வலிமையற்ற கட்டமைப்பை வைத்துட்டு அதில் எப்படி நம்மளை உயிர் காக்கும் விஷயத்தில் நம்மளை ஒப்படைக்க சொல்றீங்க? பெருமாள் மலை, இது நண்பர் தொடர்றது தான் முக்கியமான இடம். என்னன்னா, வளர்ச்சி அடையக்கூடிய வளரும் நாடுகள் எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் இந்த விபத்துகள் இங்கே மட்டும் இல்லை, இடதுசாரி தத்துவம் பேசுகிற சைனாவில் நடந்திருக்கு, வலதுசாரி எடுத்துக்கொண்ட அமெரிக்காவில் நடந்திருக்கு. விபத்துகள் எல்லா நாடுகள்லையும் நடக்குது. இல்ல அவர் சொல்றது அந்த விபத்து அதோட நடக்கக்கூடிய நிச்சயமாக அதற்கான முன்னேற்பாடு. இப்போ வளைகுடா நாடுகள்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். வளைகுடா நாடுகள்ல இதே போன்ற எரிவாயு கிணறுகள், கேஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எங்க இருக்குதுன்னா, மக்கள் நடமாட்டம் இல்லாத, மக்கள் பயன்பாடு இல்லாத ஆஃப்ஷோர் கடல்லையும் பாலைவனத்திலையும் இருக்குது. அப்போ அவன் அதை எப்படி எதிர்கொள்ளணும்? வாளியை வச்ச மழை இல்லையா? எங்கேயாவது வளைகுடா நாட்டில் என்ன கொட்டினதை வாளி வச்சு அள்ளி கேள்விப்பட்டிருக்கோமா? அப்போ அவன் அதற்கு உரிய தயாரிப்போடு அதை செய்யலாம். நிச்சயமாக நண்பர் சொல்லக்கூடியது வளரும் நாடுகள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனால் நாம் இந்த பிரச்சனை, இது போன்ற போபால் ட்ராஜடி தான் இந்தியாவில் நடந்ததுலேயே பெரிய ட்ராஜடி. நிச்சயமாக இந்த வளரும் நாடுகளில் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது, காம்பன்சேஷனுக்கான லாஸை ரொம்ப உறுதிப்படுத்துவது, இது எல்லாமே நாம் நிர்வாக ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் தொடர்ந்து எதிர்கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஆனால் அந்த தன்மையில் அப்படி வச்சுட்டு நாம் அது ஒரு இடத்துல இருக்குது, நான் அதை அப்படி ஏற்றுக்கிறேன். நெடுவாசலுக்கு வந்தோம் அப்படின்னா, நம்ம கண்ணு முன்னாடியே அங்கே 600க்கும் மேற்பட்ட கிணறுகள் மத்திய காவிரி பகுதியில் போடப்பட்டிருக்கு. பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டருக்கு. ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன், இதற்கு முன்னால் கூட வயலில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டு ஒரு விபத்து வந்தது, கீழே போன ஒரு குழாய் உடைஞ்சி. அதே போல் இந்த குறுக்கும் நெடுக்குமாக காவிரி டெல்டா முழுக்க எண்ணெய்களை தூக்கி கிணற்றிலிருந்து எண்ணெய்களை சுமந்து கொண்டு குழாய்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் போபால் இப்படி நடந்துருச்சு, இங்கே எண்ணெய் படலத்தை நாம் இப்படி அள்ளணும் அப்படின்னா, இந்த வளர்ச்சியினுடைய அடுத்த கட்டம் தான் நாம் தொழில்நுட்ப கூறுகளை உள்ளே கொண்டு வர முடியும். இது ஒன்றை ஒன்று சமன் செய்து எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நெடுவாசல்லையே கூட என்னன்னா, அவங்க ஆழ்குழாய் போட்டு கிணறு போட்டாச்சு. நீங்கள் இப்போ என்னன்னா, இப்போ அது எண்ணெய் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் பல்வேறு தொழில்நுட்ப காரணங்களை சொல்வதும், முதலமைச்சர் சொன்ன பிறகும் நான் ஊரில் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறதும், எஸ்பிஐயும் கலெக்டரையும் காக்க வைக்கிறதும் இல்லை. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு கட்டத்தில் அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு நமக்கு என்ன சொல்றது, இந்த ஊடகங்களுடைய தன்மையோ அவருடைய விழிப்புணர்வோ நமக்கு பெரிய அளவு கிடைக்காத நேரம். உங்க இடத்துல நீங்க வசிக்கக்கூடிய இடத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம ஊர்ல என்ன கிடைக்குதா அப்படிங்கிற பிரச்சனை எங்க நான் சொல்லிடுறேன். அடிப்படை என்னன்னா, அரசு நேர்மையா மக்கள் அணுகாதனுடைய விளைவு இதெல்லாம். அரசு அங்க என்ன சொல்லி மக்கள்கிட்ட முதல்ல அந்த இடத்தை கைப்பற்றினாங்க, மண்ணெண்ணெய் எடுக்க போறோம். அப்போ மண்ணெண்ணெய் எடுக்க போறோம்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? இப்போ கூடங்குளத்திலேயே தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் தொடர்ந்து என்ன சொல்லுது? மின்சாரம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுது. மின்சாரத்தை எதுக்கே நீ அணுலையை வச்சு எடுக்கிறேன்னு கேட்டா அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அதே தமிழ்நாட்டில் தான் காற்றாலை உற்பத்தியாளர்கள் போய் நீதிமன்றத்தில் கேஸ் போடுறாங்க. நாங்க மின்சாரம் தயாரிக்கிறோம், அதை வாங்குவதற்கு அரசு சரியான கட்டமைப்பை ஏற்படுத்தலாங்கிறாங்க. ஒரே இடத்துல ரெண்டு நடக்குது. நான் என்ன சொல்றேன், அதோட தான் ஒப்பிடுறேன். எண்ணெய் வளம் இருக்குன்னு சொல்லும்போது ஒரு மகிழ்ச்சியா ஏற்றுப்பாங்க. ஆனா இதனுடைய பின்விளைவுகள் காலப்போக்கில் சில விஷயங்கள் மூலமா அவங்க தெரிய வரும்போது கண்ணுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா, இப்படியாப்பட்ட பின்விளைவுகள் இருக்குமே. ஆனால் இதே போன்ற கிணறுகள் ஒரு 100 கிலோமீட்டருக்கு அங்க எல்லா இடத்துலயும் இருக்குது. அப்போ அது அவ்வளவு தூரம் இருக்கிற பொழுது இந்த போராட்டத்திற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா இல்லையா? நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு. கையெழுத்து போட்டு உள்நோக்கம் இருக்குன்னு யாரை குற்றம் சாட்டுறீங்க? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். இந்த உள்நோக்கம் இருக்குன்னா இந்த போராட்டத்தை நான் பகுத்து பார்க்கிறேன். இல்ல, நான் கேள்வி சேர்த்தே பதில் சொல்றேன். இந்த போராட்டத்துக்கு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப இந்த போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் மட்டும் கையில் எடுத்து நடத்துதுன்னா நீங்க சொல்லலாம் உள்நோக்கம் இருக்கும்ல. ஒரு அமைப்பு எடுத்து நடத்துது, ஏதோ உள்நோக்கம் இருக்கு. திமுக எடுத்து நடத்துது, இதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கலாம்.
இல்ல மற்ற ஏதோ கட்சிகள் எடுத்து நடத்துதுன்னா அவங்க ஏதோ ஒரு 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 பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா கூட அதை வந்து பயன்படுத்தலாம், அது வேற. ஆனா போராடுபவர்கள் பல்வேறு குழுக்களா இருக்கிறாங்க. அதுதான். இல்ல மே அதுதான் 17 பிரச்சனை. இயக்கமா அததான் இருக்காங்க, நீங்க பகுத்து ஜல்லிக்கட்டுல பார்க்கணும். இல்ல, இல்ல. போராட இருக்காங்க, அததான் விவசாயிகள் இருக்காங்க, நிச்சயமா, நிச்சயமா. பொதுமக்கள் இருக்காங்க, அங்கதான் நான் எந்த குழுவிலுமே சேராதவர்கள் இருக்காங்க. அததான் நான் சொல்ல வரேன். என்னன்னா இந்த போராட்டத்தினுடைய முகமாக நிற்கிறவர்கள் எந்த அரசியல் கட்சியும் சாராதவர்களாக இந்த 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 முகமாக நிற்கிறார்கள். அரசோடு, அதாவது அரசியல் இதற்கு முன்னால் பங்கு பெற்றவர்களோ இனி பங்கு பெற துடிப்பவர்களோ இது இல்லை. இந்த மக்கள் போராடுகிறார்கள் அப்படிங்கிற பேரை சொல்லி கட்சிகள் வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. ஆக அப்படி ஆதரவு கொடுக்கிற பொழுது கட்சிகள் ஆதரவே நம்ம விட்டுருவோம். இல்ல அப்படி ஆதரவு கொடுக்கிற பொழுது நான் என்ன, எனக்கு ரெண்டு சந்தேகம் தான் ஏற்படுகிறது. இந்த போராட்டத்தினுடைய முகமாக நிற்கிறவர்கள் வழக்கமான அரசியல் உரையாடலை எதிர்நோக்க மாட்டேங்கிறார்கள். இப்ப திமுகவோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ வந்து ஒரே ஒரு வித்தியாசம் சொல்றேன். நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துல எந்த நடிகரையும் அனுமதி இல்ல அதனால தான் நான் முதல்லயே சொன்னேன். இல்ல இந்த அரசியல் கட்சி காட்சியில இருந்து தமிழ்நாடு வெளிய வரணும்னு சொன்னேன். இல்ல நான் அரசியல் கட்சியை அனுமதிக்கலாம். ஆனா நெடுவாசல் அப்படி இல்ல. போன எல்லா அரசியல் தலைவரும் பேசியிருக்காங்க. இல்ல வரிசையா பேசியிருக்காங்க. அதுதான் இங்க பிரச்சனை. நான் என்ன சொல்றேன்னா அதுதான் பிரச்சனை. இப்பதான் நீங்க என்ன சொன்னீங்க? ஏங்க அதான் நான் சொல்ல வரேன். இங்க என்ன பிரச்சனைனா இது இந்த போராட்டத்தினுடைய முகமாக சிலர் நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். அவர்கள் முன்னெடுக்கிற வாதங்கள் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. நாங்க மண்ணெண்ணு தெரியாம கையெழுத்து போட்டோம்னு சொல்றது, முதலமைச்சரை சந்திச்ச பிறகும் நாங்க போய் நீ போராட்ட குழுவோட ரெப்ரசன்டேட்டிவா வந்துட்ட, இங்க வந்த பிறகு ஒரு அரசியல் கட்சி அவனோட ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புதுன்னு வைங்க, முதலமைச்சரை சந்திச்ச பிறகு அது முடிவு எடுக்குமா எடுக்காதா? ஆனா என்ன சொல்றாங்க, நாங்க ஊர்ல போய் திரும்ப சந்திக்கிறோங்க. இந்த போராட்டம் நீண்டு கொண்டிருப்பதும் இதனுடைய முகங்களாக இருக்கிறவர்கள் தொடர்ந்து முன்னெடுக்கிற உரையாடல்களில் தங்கள் அறியாமையால், தங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு அரசு தங்களோடு விளையாடுகிறது என்று சொல்லுவதும், அரசினுடைய வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ந்து எந்தெந்த மாற்றங்களை எடுத்திருக்கிறது என்று எதையும் நான் உள்வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று பேசுவதும், இதுதான் இந்த போராட்டத்தின் மீது எனக்கு மிகப்பெரிய ஐயத்தை உண்டாக்குகிறது. இப்படி ஒரு அரசியல் கட்சி பேசாது. ஆனால் இந்த முன்னெடுக்கிறவர்கள் ஏதோ அறியாதவர்கள் போல பேசுகிறார்கள். அவர்களுக்கு பின்னால் அரசியல் கட்சிகள் நிற்கின்றன. அப்படி என்றால் இந்த போராட்டத்தின் உள்நோக்கம் என்ன? போராட்டத்துக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றாரு. போராடவே கூடாதுன்னு சொல்றேன்னு நினைக்கிறேன் தோழர். என்ன ஒரு செய்தினா, எளிய மக்கள் அன்னைக்கு கையெழுத்து போட்டாங்க, இப்ப போட மாட்டான்றாங்கன்னா எளிய மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதை விட கொடூரம், ஒரே நிமிஷம், அதை விட கூட இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய தலைவர் ஸ்டாலின் வந்து கையெழுத்து போட்டதான் மீத்தேன், அவரே வந்து வெளியில வந்து எனக்கு தெரியாம போட்டேன்றாரு. அப்போ ஒரு எதிர்கட்சியா இருக்கவருக்கே தெரியாத போது ஏழை விவசாயிக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு நீங்க சீம கருவேல மரம் கொண்டு வந்து காமராஜர், ஒரு நிமிஷம் நீங்க திமுக நேரடியா போராடிச்சுனா நீங்க நேரடியா கேட்க முடியும் இல்லையா? நீ கையெழுத்து போட்டு நிக்கியா வந்து நான் முடிச்சறேன், நீங்க சரியான இடத்துக்கு வரீங்க. இன்னைக்கு திமுக நேரடியா போராடிச்சுனா அன்னைக்கு கையெழுத்து போட்டது நீதானே, இன்னைக்கு கேட்க முடியும். ஆனால் இன்றைக்கு முகங்களாக வைத்துக் கொண்டு பின்னால் எல்லா அரசியலும், அதுதான் சந்தேகம். அப்ப சீம கருவேல மரம் கொண்டு வந்து காமராஜர் காலத்தை தான் கொண்டு வராங்க. இன்னைக்கு அது சுற்றுப்புறச்சூழல் நமக்கு அறிவு ஏற்படுத்துறதுனால வேண்டான்றது நீதிமன்றமே கொடுத்திருக்கு. நான் ஆய்வின் அறிக்கைப்படியே பேசுறேன். போஸ்டன் யூனிவர்சிட்டியில அமெரிக்கால தான் நிறைய மீத்தேன் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் பண்றாங்க, ஹைட்ராலிக் ஃபிராக்சரிங். அங்கே பல பகுதியில் போராட்டம் நடத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு செய்தி. அல்ல போஸ்டன் யூனிவர்சிட்டியில 20 PhD பல்கலை மாணவர்கள் அந்த கிணறுகளை போய் ஒரு ஆய்வறிக்கையின்படி அந்த குழாக்களில் என்னதான் பெரிய டேலண்டா நீங்க அந்த பாதுகாப்பா போட்டாலும் கிட்டத்தட்ட 5293 லீக்கேஜஸ் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது, நீங்க குயின்ஸ் யூனிவர்சிட்டி, நான் சொல்லக்கூடியது நெட்ல சர்ச் பண்ணிக்கலாம், குயின்ஸ் யூனிவர்சிட்டி அதே இதுல அவங்க சொல்லக்கூடியது கடல் எவ்வளவு மாசுபட்டிருக்கிறது, அக்வாரியம் சிஸ்டம் எவ்வளவு மாசுபட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு அறிக்கையை அடித்திருக்கிறார்கள். மூன்றாவது சொல்லக்கூடியது ஹவுஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், இதே சொல்லக்கூடிய அமெரிக்க நிறுவனம், அவர்கள் சொல்லி இருக்கிறது தான் இந்த கிணறுகள் என்பது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அதிலிருந்து 650 வேதிப்பொருட்கள் வெளியில வரும். அதில் சின்ன சிகரெட் மூலம் இருந்தாலும் தீப்பத்தி ஏறும். இதுல கேள்வி என்னன்னா, இந்தியா இப்படிப்பட்ட ஒரு பெருநிலமான மீத்தேனோ ஹைட்ரோ கார்பன் எடுத்ததா சரித்திரம் கிடையாது. இப்பொழுது எடுத்ததாக இல்ல. இப்பொழுது ஏற்கனவே டெஸ்டிங் பண்ணிருக்காங்க சின்ன. எங்களுடைய கேள்வி என்பது அதோடைய ரிப்போர்ட் எங்க? ஒரு 10 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக நீங்க எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். அதோட இம்பாக்ட் என்ன? பொல்யூஷனும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, என்ன இம்பாக்ட்னு காட்டுங்க. இவங்க சொல்லக்கூடிய கூடங்குளம் ஓடிக்கிட்டு இருக்குது, கல்பாக்கம் கூடங்குளம் 3 ஆண்டுகள் 40 வாட்டி நின்று போச்சு. கல்பாக்கம் ஒன்னு ஓடுது, இன்னொன்னு ஓடல. எத்தனை 5 லட்சம் லிட்டர் டீசல் ஓட்டிட்டு இருக்காங்க. இது வளர்ச்சியா? திரு மகாதேவன் இதுல உள்ள பிரச்சனைகளை அவர் வந்து அடுக்கிறார். அதுக்கான சில சான்றுகளையும் திரு பிரவீன்குமார் வந்து சொல்றாரு. நான் ஒன்று தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதுவரைக்கும் ஓஎன்ஜிசி வந்து காவேரி பேசினில் மீத்தேனுக்காக வேலை செய்யலை. ஓகே, இது எல்லாமே கன்வென்ஷனல் ஆயில் அண்ட் கேஸ். கன்வென்ஷனல்னால் ஒழுங்குமுறையாக போடுற
ஆயிலோ கேஸோ, கேஸ் வந்து இட் இஸ் அசோசியேட்டட். எங்கள் டார்கெட் வந்து ஆயில் தான், ஆயிலுக்காக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். கேஸ் கூட வரும், பீயிங் லைட்டர், அதுக்கு when it comes to surface கேஸ் தானாக வரும். இல்லப்பா, அவர் எடுக்கும் போது அதிலிருந்து படக்கூடிய வேதிப்பொருட்கள் அந்த நிலத்தை வந்து பாழ்படுத்தும், சுற்றுப்புறல நீங்க எந்த முறையில் எடுக்க போறீங்க ஃபர்ஸ்ட் மக்கள் கிட்ட சொல்லுங்க சார். இல்லைங்க, இது ஏற்கனவே டிஸ்கவர்டுங்க. நெடுவாசல் இஸ் ஆல்ரெடி டிஸ்கவர்ட். இப்போ நீங்க போட்ட நியூ பாலிசியின் அடிப்படையில் எந்த இடத்துல சொல்ல போறீங்க? அரசும் சொல்ல மாட்டேங்குது, இல்லைங்க, தனியார் நிறுவனம் சொல்ல மாட்டேங்குது. ஒரு பெரிய ஐயத்தை புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். ஏன்னா டவுட் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. மக்கள் இருக்கு. இது வந்து ஏற்கனவே 93லேருந்து 2009 வரைக்கும் ஒரு 7-8 இடத்துல வெளில ட்ரில் பண்ணியாச்சு. மிக்சட் சக்ஸஸ், ஒரு இடத்துல இருக்குது, ஒரு இடத்துல இல்லை. ஸோ இது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நவ் இந்த ஏரியா வந்து 10 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா தான் பிளாக்காக ஒரு கார் அவுட் பண்ணி ஆஃபர் பண்ணி அந்த ஜெம் இண்டஸ்ட்ரீஸோ வாட் எவர் இட் இஸ் அவங்களுக்கு பிட்டிங்கில் டிரான்ஸ்பரண்ட் பிட்டிங் அதில் போயிருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணணுன்னா தே ஹேவ் டு அப்ளை டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்ளிகேஷன் போட்டு பர்மிஷன் வாங்கி அப்புறம் தான் ட்ரில் பண்ண முடியும். அது வரைக்கும் அவங்களால ட்ரில்லிங்கோ இல்லை ப்ரொடக்ஷன் எடுக்கிறதோ முடியாது. இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா, மீத்தேனுக்காக இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு விதமான பணியும் நடக்கலை. இப்போ அவர் மீத்தேனு கூட போகலை. இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுலே பிரச்சனை, அதிலே ஆபத்து இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன். நாம் வந்து 84லேருந்து காவேரி பேசினில் ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷனில் இருக்குது. கோயில் கடப்பால் 84, நரிமணம் 85, வரிசையாக பின்னாடி நிறைய டிஸ்கவரி. 36 வயல் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லாமே புட் ஆன் ப்ரொடக்ஷன். சார் சொன்ன மாதிரி பைப்லைன் நெட்வொர்க்கு இருக்குது. இன்றைக்கி ஒரு வெள்ளை ட்ரில் பண்ணால் அது அன்றைக்கி சாயங்காலத்தில் அந்த கனெக்ஷன் கொடுத்து நரிமணம் இதுக்கு போயிடும், ஜிஜிஎஸ்க்கு போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 84, 32 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 32 வருஷத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம்ல, ஒரு 170 ஆயில் அண்ட் கேஸ் வெல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நெடுவாசல் கூட ஏன்னா கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்குது, மெயின் ஏரியாவை விட்டு தள்ளி இருக்கிறதுனால ஒரு 100-150 கிலோமீட்டருக்கு பைப்லைன் போட்டால் தான் கனெக்ட் பண்ண முடியும். அதனால தான் அது கொஞ்சம் இதை கெப்ட் ஆன் ஹோல்டுன்னு சொல்கிறது. இப்போ கவர்மெண்ட் வந்து எனக்கு இம்போர்ட் பில்லை கட் பண்ணணும், அதாவது வருஷத்துக்கு 5.5 லட்சம் கோடி பெட்ரோல் இம்போர்ட்னால 5.5 லட்சம் கோடி டாலர் நம்மளுக்கு வந்து செலவாகுது. இல்லை அதான் இப்போ இதற்கான நியாயப்படுத்தல் வந்து எண்ணெய் வளத்தை நம்ம அதிகமாக எண்ணெய் தேவை நமக்கு அதிகமாக இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது இந்த சூழல்ல நம்மகிட்ட இல்லை அதுதான் நான் சொல்றேன். இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த நெடுவாசல்ல இருக்கு, எடுக்க முடியல, அப்படி வச்சுக்கலாமா? அதுதான் வந்து இப்போ இந்த பிரைவேட் கம்பெனியோ இல்லை காரைக்காலில் வந்து பிபிஆர்எல், பாரத் பெட்ரோலியம் ரிசோர்ஸ், அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அவங்களுக்கு கொடுத்தது. இங்கே இருக்கிற எண்ணெய் நீங்கள் எடுங்க அப்படி. என்ன தான் கேஸ் கூட வரும், ஆனால் அதனால ஒன்றும் தீங்கலை. ஏன்னா இவ்வளோ வருஷமாக நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தென்னை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கின்றோம். நெடுவாசல் போராட்டம் அடுத்தது என்ன தலைப்பு நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு பிரவீன்குமார், திரு மகாதேவன் சொல்லும்போது இதில் எந்த விதமான ஆபத்து இல்லை. இன்னொன்று, ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலைகள் இப்போது திடீர்னு அதற்கான எதிர்ப்பு வர்றதுக்கான காரணம் என்ன? எதிர்ப்புலாம் இப்போ இன்னும் வரல தோழர், ஏற்கனவே வந்திருக்கு. நீங்க நரிமன் போய் பாருங்க, நரிமன் இருக்கக்கூடிய இடத்துல எவ்வளவு ஆபத்து ஏற்படுத்திருப்பாரு. கல்பாக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஊர் பெண்கள் முழுக்கமாக பல பேருக்கான மலட்டுத்தன்மை இருக்கு. அணுமின் நிலையத்துக்குள்ள போன அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்தளவுல எண்ணெய் திருவாரூர்ல சின்ன எடுத்துக்காட்டு வந்து திருவாரூர் பகுதியில் இருக்க பக்கத்துல இருக்க எல்லாருக்குமே தீக்காயம் வந்து ஏற்படுத்தியிருக்கு. நரிமன் பகுதியில் இருக்கக்கூடிய வாழ்ற அந்த பகுதி மக்களுக்கு காசு மாசு ஆயிருக்குது. தண்ணி வந்து குடிக்க முடியாத சூழல் ஏற்படுதுக்கு. நீங்க சின்ன எக்ஸாம்பிள் நெய்வேலியில இருந்து எல்லாமே பார்க்கலாம். எல்லா ஒரு
தருணத்துல நீங்கள் இங்க பார்க்க வேண்டியது, நாங்கள் கேட்கறது என்விரான்மெண்ட் ரிப்போர்ட் கேட்கிறோம். இத்தனை வருஷம் பண்ணியிருக்கேன்னு சொல்றீங்களே, உங்களுடைய சைட்ல இருந்து இதோட நேச்சுரல் இம்பாக்ட் என்ன, பொல்யூஷன் இம்பாக்ட் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கை திருமகாதேவன். அதாவது அவர் கேட்குற ரிப்போர்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும், என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுன்னு. முடிச்சப்பறம் இங்கே யாரும் பண்ண மாட்டாங்க. இங்கே என்ன சிக்கல்னா, அந்த கழிவு வந்து அங்கே இருக்குது நெடுவாசலில் நாங்கள் பார்த்தது. அதை என்ன பண்ணுறாங்க, விவசாயத்தை எடுத்து இப்படி போடும் போது தீப்பத்தி எரியுது. என்னன்னும் போது ரேடியேஷன் டிடெக்டர் இங்கே வச்சிருக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. ஏன் நீங்கள் கொடுத்துருக்க மாதிரி ரேடியேஷன் டிடெக்டர் யார் வச்சிருக்கோம் வந்து ரேடியேஷன் எடுக்க சொல்லுங்க. ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, கடந்த 10 ஆண்டுகளில் 5% கேன்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அப்போ நீங்க அங்க பார்க்க வேண்டியது ரேடியேஷன் அங்க எடுக்க சொல்லுங்க, வந்து பார்க்க சொல்லுங்க. இது வந்து அந்த எண்ணெய் கிணறு தோன்றதுல 24/7 எங்கள் மக்கள் தான் இருக்காங்க, ரைட்? ஷிஃப்டில் 2 ஷிஃப்டில். எங்களுக்கே ஒன்றும் இல்லை. அது எப்படி ஊரில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறேன். நண்பர் வந்து போன பகுதியில் சொல்லும்போது அமெரிக்காவில் குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகம், நிறைய பல்கலைக்கழகங்கள், நிறைய அமைப்புகளோட ஆய்வுகள் எல்லாம் சொன்னார். ஜியாகிரபிக்கல் கண்டிஷன் ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறுபடும். நீங்கள் இன்றைக்கு இந்த நெடுவாசல் வேண்டான்னு சொல்கிறவங்க இது போன்ற இந்த மத்திய காவிரி படுகையில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளால் இந்தந்த பாதிப்புகள் வந்திருக்கு, அதை இந்தந்த பல்கலைக்கழகங்கள் படிச்சிருக்கு, நீங்கள் என்ன பாதிப்புன்னு கேட்கும்போது அவரால் பொதுவாக தான் சொல்ல முடியாத தவிர கல்பாக்கத்துக்கு உடனே வர வேண்டியதாக இருக்குது. இப்போ பிரச்சனை என்னன்னா, எண்ணெய் கிணறுகள் பற்றி பேசுங்கன்னா ஒன்று போபால் போகிறாங்க, இல்லை கூடங்குளத்துக்கு போகிறாங்க, இல்லை கல்பாக்கத்துக்கு வராங்க. நீங்கள் எதை வச்சு பேசணும்? மத்திய காவிரியில் நீ இவ்வளவு படுகை போட்டிருக்க, இவ்வளவு கிணறுகள் இருக்கு, இவ்வளவு தூரத்துக்கு பைப் லைன் போகுது, இதுல இவ்வளவு பாதிப்பு வந்திருக்கு, விவசாயம் இன்னைக்கும் அங்க நடக்க தான் செய்யுது. அப்போ இதை வச்சு தானே நீங்க நெடுவாசல்ல வந்து விவாதிக்கணும். இது விவாதிக்காம அமெரிக்கால அப்படி சொன்னாங்க, ஆப்பிரிக்கால இப்படி நடந்திருக்கு, போபால்ல இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது உள்நோக்கத்தோட கொண்டாடப்படுகிற வாதம். இன்னொன்னு என்னன்னா, நீங்க நெடுவாசல்ல இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை பத்தி பேசும்போது ஏன் திரும்ப திரும்ப அணுமின் நிலையத்துல போய் குதிக்கிறீங்க? என்ன இப்ப என்னன்னா, இது பத்தி உங்ககிட்ட ஏதாவது தரவுகள் இருக்கா? தஞ்சை பகுதியில மத்திய காவிரி பகுதியில பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு ஏதாவது தரவுகள் இருக்கா? சொல்லுங்க. என்ன கையால எடுக்கும்போது இது வந்தது, அங்க ஒருத்தர் சொல்றாரு அந்த கிணறு பக்கத்துல போன 2 பெண்களுக்கு புற்றுநோய் வந்துருச்சுங்கன்றாரு. இதெல்லாம் என்னங்க? அறியாமையை முன்னிறுத்தாதீர்கள், அது வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிரான உங்களுடைய உள்நோக்கமான விவாதம். மினிஸ்டர் எம்எல்ஏ இருக்குமா யாரும் படிக்காதவங்க கிடையாது, எல்லாம் படிச்ச ஆட்கள் தான் இன்னைக்கு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். நீங்க அங்க இருக்கிற 20 வருஷத்துக்கு முன்னாடி கிணறு தோன்றதுக்கு முன்னாடி அந்த நீரோடைய தன்மையும் இப்பொழுது அந்த குடிக்கக்கூடிய நீரோட தன்மையும் ஆய்வு செய்ய சொல்லுங்க. ஒரு காரணம். இரண்டாவது, அங்க பக்கத்துல இருந்து 10 அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஆய்வு பண்ண சொல்லுங்கன்னு வந்து நீங்க இங்க கையை காட்டுறீங்க. இந்த ஆய்வு இருக்குன்னு நீங்க ரிப்போர்ட் காமிக்க முடியலங்கற. ஆய்வு இல்ல தோழர், நாங்க சாமானியர்கள் எப்படி இருக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த ரேடியேஷன் வச்சிருக்கோம், நீங்க தான் போய் எடுத்து தாங்கன்றீங்க. தாங்க தான் சொல்றோம். நாங்க இதுவரைக்கும் ஒரு ஆய்வு அறிக்கை தனியார் நிறுவனங்கள் இருக்குங்க, இதுக்கு அவர்கள் கொடுக்கவில்லை. எவ்வளவு கிணறுகள் எடுத்தது ஒண்ணு கூட தரல தோழர். மண்ணினுடைய தன்மையை, நீரின் தன்மையை இன்னொரு சொல்வதற்கு எவ்வளவு தனியார் நிறுவனங்கள் இதுவரை இவ்வளவு பெரிய திட்டத்தை இந்திய அரசு எடுத்ததில்லை. இங்க தான் கேள்வி. இதற்கு முன்னாடி கச்சா எண்ணெயும் இயற்கை எரிவாயு, சின்ன திட்டங்க, அது ரொம்ப சின்ன இயற்கை எரிவாயும் கச்சா எண்ணெய் மட்டும் அத மூடி வச்சிருக்கிறதுக்கு காரணம் 2016 அப்புறம் போடப்பட்ட அந்த ஹெல்ப் திட்டத்தின் மூலமாக மூடி வச்சிருக்கிறதுக்கு ஹைட்ரோ கார்பன் என்பதை இதுவரைக்கும் இந்தியா சாதித்தது கிடையாது. இல்ல ஒண்ணு டிஜிட்டல் இந்தியால வாளி வச்சு அல்றது நம்ம பார்த்தோம். இல்ல அங்க பாருங்க வாளியா வரீங்க. அதனால நான் சொல்லிறேன், ஒண்ணு முடிச்சறேன். நெடுவாசல் இல்ல முடிச்சறேன். நெடுவாசல மூடி வச்சிருக்க காரணமே என்னன்னா, அங்க வந்து ஒரு ஆயில் ஃபீல்ட் ஒரு இடத்த மட்டும் இல்லாம இன்னும் சில கிணறுகளை தோண்டும். இதுல ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த திட்டங்கள் இருக்குல்ல எப்படி தனியாருக்கு போச்சுன்னா, ஓஎன்ஜிசி ட்ரில் பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இப்ப ப்ரொடியூஸ் பண்ணனா அது ப்ரொடக்டிவா இருக்காது, லாபகரமா இருக்காதுன்னு மூடி வச்சிருக்காங்க. 2014 அரசு என்ன சொல்லுதுன்னா, நீ உன்னால கண்டுபிடிச்சி லாபகரமா இல்லாத ஏன்ட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன்னு. அதுக்கு பிறகுதான் அது தனியாருக்கு பிட் பண்ணுது. என்ன சொல்லுதுன்னா, ஓஎன்ஜிசியோ ஐஓசியோ இங்க வந்து என்ன, இங்க வந்து அது அந்த திட்டத்தை செயல்படுத்தினா அது லாபகரமா இருக்காது, நீ விருப்பப்பட்டா வா இதை செயல்படுத்துன்னு சொல்லுது. ஆக நெடுவாசல் ஒன்றும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய திட்டம் கிடையாது. அதனுடைய தன்மையை புரிந்து கொள்ளாமல் தவறான வாதங்களை முன்வைக்காதீர்கள். அதாவது நெடுவாசல் வந்து டிஸ்கவர்ட் சிங்கிள் வெல். இப்போ அதுலேருந்து ப்ரொடக்ஷன் நாங்கள் டெஸ்டிங் போது ப்ரொடக்ஷன் பண்ணியாச்சு. ஒரு கொஞ்சம் டெஸ்டிங் பீரியடில் வி ஹவ் சீன் ஆயில் எடுத்தாச்சு கொஞ்சம். அதுக்கப்புறம் வெள்ளை மூடணும். ஏன்னா இப்போ ஆயில் கூட கேஸ் வருது. ஆயில் வந்து 3 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம டேங்கரில் வச்சு எடுத்துன்னு போயிடலாம். கேஸ் என்ன பண்ணுறது? ஃப்ளேர் பண்ணணும். ஃப்ளேர் பண்ணியிருந்தது எவ்வளோ வருஷம் ஃப்ளேர் பண்ணணும்? பைப்லைன் கனெக்டிவிட்டி இல்லை. ஸோ அதுக்காக
வெல் டெம்பரரிலி க்ளோஸ். க்ளோஸ். பட் இப்போ என்னன்னா அதுங்க அங்கே பக்கத்தில் இன்னொரு சில ஏரியாஸில் ட்ரில் பண்ண வெல்லு என்ன பண்ணுறோம், வெள்ளில் ஒன்றும் கிடைக்கல. உடனே அந்த ஓனர்கிட்ட சைட்டை ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒரு 7 வருஷமாக, அதாவது இந்த விஷுவலெல்லாம் பார்த்துருப்பீங்க, கிறிஸ்மஸ் ட்ரீன்னு ஒன்று இருக்குது, அதை சுற்றி கான்க்ரீட்டில் பிட் இருக்குது, விச் வி கால் செல்லார் பிட்டுன்னு. இப்போ அதெல்லாம் கூட உடச்சி லேண்ட் எப்படி நம்ம வாங்கினோமோ அதே மாதிரி ஓனருக்கு திருப்பி கொடுக்கணுங்கிறது எம்ஓஇஎஃபோட சட்டம். அதுபடி நாங்கள் பண்ணுறோம். 2010-11 கிட்டத்தட்ட 40-45 சைட்டை வந்து ரெஸ்டோர் பண்ணி அங்கே மறுபடியும் விவசாயம் ஆரம்பித்தாச்சு. இது நாங்கள் என்ஜிடியில் ஃபோட்டோவோட வி ஹவ் ஃபைல்டு அஃபிடவிட். ஸோ இதனால் குடி தண்ணீருக்கு ப்ராப்ளம் இல்லை. அது வந்து நான் முதல்லே சொல்லிட்டேன். ஏன்னா வாட்டர் டேபிள் 600-700 அடிக்கு கீழே கிடையாது. அது கீழே இருக்கிறது எல்லாமே உப்பு தண்ணி தான். விவசாயத்துக்கு ப்ராப்ளம் கிடையாது. நாங்கள் அங்கே 24/7 வேலை பண்ணுறவங்க. எங்களுக்கு ஏதாவது தாக்கணும்னா ஃபஸ்ட்டு எங்களை தான் தாக்கணும். நிச்சயமா நிச்சயமா. திரு ஷானவாஸ், இப்போ இவர் திரு மகாதேவன் அவர்கள் சொல்வது போல அரசு சார்பில் மத்திய அரசு சார்பில் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் இது போன்ற திட்டங்களால் நிலத்தடி நீர்மட்டத்துக்கோ விவசாயத்திற்கோ உலகில் இதுவரை எங்குமே பாதிப்பு ஏற்பட்டதில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் இந்தியாவில் கூட அவங்க இது பண்ணல, உலக அளவில் இந்த திட்டத்தை பொறுத்தளவில் எந்த பாதிப்பு ஏற்படலை அப்படிங்கிறது அவங்களுடைய அறிக்கையாக இருக்குது. ஒரு 30 ஆண்டுகளே நம்ம கணக்கில் எடுத்துப்போம். வளர்ச்சி திட்டங்கள், இது போன்ற புதிய புதிய திட்டங்களெல்லாம் நடைமுறைக்கு வந்து தொழில் ரீதியான முன்னேற்றம், வளர்ச்சி என்கிற முழக்கங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு இந்த 30 ஆண்டுகளில் என்று சொல்லுகிறோமே, இந்த 30 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய நிலைமை நம்ம எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் வளர்ந்த செக்டார் யார்? இன்னும் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கிற செக்டார் யார்? ஏற்கனவே இருந்ததை இழந்துவிட்டு தற்கொலை செய்து கொள்கிற நிலைமைக்கு வந்திருப்பது யார்? கார்ப்பரேட்டுகளா, முதலாளிகளா, ஏற்கனவே விவசாயம் செய்து கொண்டிருந்த விவசாயிகளா? நிலத்தடி நீர் பாதிக்காதுன்னு சொல்கிறாங்க. நான் இந்த சட்டமன்ற தேர்தலில், கடந்த தேர்தலில் குன்னம் தொகுதியில் போட்டிட்டேன். அது பெரம்பலூர், அரியலூர் 2 மாவட்டத்தையும் இணைத்து வர்ற ஒரு தொகுதி. 400 கிராமங்கள் நான் வந்து ஒரு வேட்பாளர் சுற்றியிருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய ஆலைகளால் அந்த 2 மாவட்டங்களும் முற்றிலும் நிர்மூலமாக்கப்பட்டு சூறையாடப்பட்டு கிடக்கிறது. ஒரு கிராமத்தில் கூட குடிக்க தண்ணி கிடையாது. சிமெண்ட் ஆலைகளால். அப்போ ஒரு கிராமத்தில் கூட மக்கள் போகிற இடமெல்லாம் கண்ணீர் விட்டு கதறாங்க. ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு கிராமத்தில் பிரச்சாரம் முடிச்சுட்டு இன்னொரு கிராமத்துக்கு போகிறேன். வழியில் ஒரு காட்டு பகுதியில் பிரச்சார வண்டி போயிட்டு இருக்குது. ஒரு தாய் வந்து வழி மறிக்கிறாங்க, வண்டியை மறித்து ஒரு செம்பு தண்ணியை கொண்டு நீ இதை குடி அப்படிங்கிறாங்க. என்கிட்ட நீ இதை குடி அப்படிங்கிறாங்க. நான் வாங்கி குடிச்சு பார்த்தேன், குடிக்க முடியல, உப்பு கக்கிது, திருப்பி கொடுத்துட்டேன். உன்னால் ஒரு சொட்டு வாயில் வைக்க முடியல, இதைத்தான் வாழ்நாள் பூரா இங்கே நாங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அந்த தாய் சொல்லிச்சு. ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை, முழுக்க எல்லா கிராமத்திலும் இந்த காட்சியை பார்க்க முடிஞ்சது. இதே தமிழ்நாட்டில், இதே அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள். அப்போ முழுக்க 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 இந்த ஆலைகளால் நிலத்தடி நீர் என்பதை முற்றிலும் அழிந்து போயிருக்கிற ஒரு சாட்சி இந்த பெரம்பலூர் அரியலூரில் இருக்கு, தொழிற்சாலைகளால். அப்போ அதில் பாதிக்கப்பட்ட ஆலைகள் அப்படின்னு ஏதாவது ஒன்று உண்டா? அதுல வேலை பார்க்கறவங்களுக்கு, வேலை பார்க்கறவங்க உப்பு தண்ணியை குடிச்சிட்டு இருக்காங்கன்னு ஏதாவது ஒரு குறிப்பு இருக்குதா? இல்ல இந்த பிரச்சனை மக்கள் குடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல நான் என்ன சொல்ல வர்றேன், இன்னைக்கு டெல்டா மாவட்டம் முழுக்க ஏற்கனவே நீங்க சொல்லுகிற பிரச்சனை வந்து கவனிக்கத்தக்கது. மணி என்ன இந்த திட்டத்தினால அந்த பாதிப்பு நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டதா? நீங்க சிமெண்ட்டுக்கு போறது அதான் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கு. அதான் இல்ல, அப்ப என்னன்னா நீங்க வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிரானவங்க. அதான் பிரச்சனை. அப்படி இல்ல, சோழருக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப மதுரையில இருக்கேன், மதுரையில நான் என்ன வைகையாத்து தண்ணியா குடிக்கிறேன்? கூட்டு குடிநீர் திட்டத்துல தான் குடிக்கிறேன். தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளவு சிறப்பா இருக்க காரணமே எல்லா இடங்களையும் கூட்டு குடிநீர் திட்டம் தான் செயல்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க இதுல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு போய் இங்க இப்படி நீங்க என்னன்னா ஹைட்ரோ கார்பன்ல என்ன பிரச்சனை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா பெரம்பலூர் அரியலூர்ல இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப என்னன்னா உங்க நோக்கமே நீங்க வளர்ச்சிக்கு இதற்கு மாற்று என்ன? ஒரு வளர்ச்சி வருகிற போது அதனுடைய பின்விளைவுகள், அதற்கு மாற்று என்னன்னு வரணும். நான் சொல்றேன், பெரம்பலூர் அரியலூர் மட்டும் இல்ல, தமிழ்நாடே கூட்டு குடிநீர் திட்டத்துல தான் தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்கு. அதாவது வளர்ச்சிக்கு யாரும் எதிரானவங்க இல்லை. இங்கே வளர்ச்சி அடிப்படையில் தான் தமிழ்நாடு வந்து பல்வேறு சீர்திருத்தங்களோடு மேலெழுந்து வந்திருக்கிற மாநிலம். வளர்ச்சிக்கு எதிராக ஏதோ மூடத்தனமான மாநிலம் போல ஒரு முத்திரை இங்கே வந்து குத்த வேண்டாம். நாம் கேட்குற திட்டங்கள் எதையுமே இங்கே மத்திய அரசு செஞ்சு தரலையே. நாம் கேட்குறது ஒன்று, மத்திய அரசு நம்ம மேலே திணிக்கிறது வேறு ஒன்றா இருக்கிறதுனால தானே பல அனுபவங்களின் அடிப்படையில் இருந்தால் நம்ம பேசுகிறோம். ஏன் ஒன்று தொடர்பு கொள்ள வேண்டி இருக்குன்னா ஒன்று தொடர்பு கொண்டு நடந்துட்டு இருக்கு நமக்கு தொடர்ச்சியாக. இன்னைக்கு காவிரி டெல்டா மாவட்டங்கள் முழுக்க, தஞ்சை டெல்டா மாவட்டம் முழுக்க
இன்னைக்கு என்னவா இருக்குது நமக்கு? எல்லா நீராதாரத்துக்கும் நம்ம பக்கத்து மாநிலங்களை சார்ந்து இருக்க வேண்டியிருக்கு. எல்லா அணையும் வச்சு அவன் மூடிட்டான், தண்ணியை தரமாட்டேங்கிறான். இப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கிறது இந்த மிஞ்சி இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் தான். அதை பாதுகாக்கணும்னு ஒரு விவசாயி வந்து நினைக்கிறதுல என்ன தவறு இருக்க முடியும்? நிச்சயமா அப்ப நிச்சயமா அந்த வேதனையிலிருந்து ஒருத்த வந்து இந்த திட்டங்களை வந்து சந்தேகம் கொள்றதுலையும் கேள்வி எழுப்புறதுலையும் என்ன தப்பு இருக்க முடியும்னு கேட்கிறேன். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கின்றோம். நெடுவாசல் போராட்டம் அடுத்தது என்ற தலைப்பில் நான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு பிரவீன்குமார், திரு பெருமாள்மணி சொல்கிறத பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த 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 நோக்கத்தை தான் திரும்ப திரும்ப அவர் கேள்வி எழுப்புறாரு. நீங்கள் ஒன்னோட ஒன்று ஒப்பிட்டு பேசுகிறீங்களே தவிர இதன் மூலமாக என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெளிவுபடுத்தவே மாட்டேங்கிறீங்க. திரு சானவாஸ் பேசும்போது அதே தான் சொல்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இல்லை தோழர், நீங்கள் அங்கே வர சொல்லுங்க. நீங்கள் தோழர் சொன்னது போல தண்ணியை இந்த அரசாங்க ஊழியர்களும் இவர்களை குடிக்க சொல்லுங்க. ஒன்று. இரண்டாவது என்பது, நாங்கள் போன கிராமத்தில் அங்கே 50 அடியில் தான் போர் போடுவாங்களாம். ஆனால் இப்போ இன்றைய காலத்தில் 10 ஆண்டுகளில் அவங்க சொல்லக்கூடிய இடம் என்பது 600 அடிக்கு மேலே போட்டிருக்கோம். எங்ககிட்ட பணம் கிடையாது. ஏன்னா 5 லட்சம். அதான் இவங்க என்ன கேள்வி எழுப்புறாங்க, இது தமிழ்நாட்டில் அந்த இடத்துல மட்டும் உள்ள பிரச்சனையா? ஆமா தோழர், இந்த திட்டத்தினால தான் நாங்க வருது. நீங்க தமிழ்நாட்டை ஒரு 2 நிமிஷம் ஒட்டுமொத்தமாக திட்டங்கள் மூலமாக மக்களை அழிக்கக்கூடிய திட்டம் தான். நீங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, கூடங்குளம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி அத்தனை பேருமே தாது மணல் பிரச்சனை இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் கூடங்குளம் பிரச்சனை இருக்கு, தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் பிரச்சனை இருக்கு. இவ சொல்லக்கூடிய மதுரையில் வடபழஞ்சி திட்டம் வருது. மேற்கு மாவட்டங்கள் அத்தனை கெயில் பிரச்சனை வரக்கூடாது. நடு மைய பிரச்சனையில இருக்கக்கூடிய மீத்தேன் பிரச்சனை இங்க வருகிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு பாலைவனமாக போவதுதான் இவங்களுடைய திட்டமாக இருக்கிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்க இவங்க சொல்றாங்க ஓபிஎஸ் இபிஎஸ் நடந்தபோது மக்களை ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் வைக்க வேண்டியதானே, சீக்ரெட் பேலட் எடுக்க வேண்டியது. நீங்கள் எடுக்கும்போது மக்கள் கிட்ட நீங்க சொல்லணும்ல என்ன எடுக்க போறேன்றத. உண்மையாக இருக்கு நீங்கள் மக்களை கேட்காமல் மக்கத்துல கையகப்படுத்துற. இப்படிதான் நெய்வேலியில வந்து வளர்ச்சிக்காக நீங்கள் கேட்டென்ற இடத்தை கொடுத்தாங்க. ஆனால் அவர்களே இந்த அப்ரண்டிஸாக வேலை கொடுன்ற இடத்துல தான் நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக ஒரு ரீஃபண்டும் அந்த மக்களுக்கு போய் சேரல. லாயர்ஸ்லாம் தெரியும். இன்னும் அந்த போராட்டம் வந்து அவங்க நீதிமன்றத்தில் அடங்கிதான். தோழர் கேட்டாங்க, உலகத்திலே எந்த ஒரு நாடு அழிஞ்சிருக்கான நைஜீரியால, நைஜர் என்ற இடத்துல அவங்க இப்படிதான் எப்படி காவிரி டெல்டா எப்படி தோழர் நீங்க கேட்டதுக்கு எங்கன்னும் போது இதே ஹைட்ராலிக் ஃபிராக்சர் மெத்தட் செய்யப்பட்டது. 15 லட்சம் மக்கள் பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனார்கள். கிட்டத்தட்ட போராடியவர்கள் எல்லாமே தூக்கிலிட்டது அரசு. அதேதான் இந்த பாரதிய ஜனதா அரசு. போராடியவர்கள் இப்போ சமூக விரோதி என்று திட்டத்தை தீட்டுறார்கள். இப்போது மக்கள் புரிந்து விட்டார்கள் யார் சமூக விரோதிகள் என்று. நிச்சயம் நிகழ்ச்சியோட நிறைவில் இருக்கிறோம். திரு மகாதேவன், உங்களுடைய நிறைவு கட்ட கருத்து. அதாவது அவர் சொன்னது நைஜர் டெல்டாவை பற்றி. நைஜர் டெல்டா வந்து ஆஃப்ஷோர், மெயின்லி அங்கே ப்ரொடக்ஷன் வந்து ஆஃப்ஷோர்லேருந்து. அதனால அங்கே ஒரு பாதிப்பும் இல்லை. இன்ஃபேக்ட் நைஜீரியா இப்போ வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். நம்ம இந்தியாவிலேருந்து அங்கே போய் நம்ம கம்பெனியில் பார்ட்னர்ஷிப்பில் எடுத்து வி ஆர் ப்ரொடியூசிங் ஆயில் ஃப்ரம் நைஜீரியா. அதை விட்டுட்டு இப்போ நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 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 நெடுவாசல் பற்றி உங்களுடைய நெடுவாசல் பற்றி இப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ 40 வருஷமாக நம்ம ட்ரில்லிங் பண்ணி 32 வருஷமாக ப்ரொடக்ஷன் பண்ணி நாங்கள் அனுபவபூர்வமாக கண்டது என்னன்னாக்கா, இதனால் ஒரு பெரிய பாதிப்பு இது வரைக்கும் எங்கேயுமே நாங்கள் பார்த்ததில்லை. நான் வந்து மாதம் சர்வீஸில் இருந்த வரைக்கும் காரைக்காலுக்கு போவேன். இங்கேருந்து நீங்கள் திண்டிவனம் போகிற வரைக்கும் முக்கால்வாசி காலேஜ் தான் வரும், ரோட் சைடு. நான் சொல்கிறது திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி போகும்போது முக்கால்வாசி லே அவுட்டு தான் வரும். பாண்டிச்சேரி தாண்டி நம்ம கடலூர் தாண்டி போனால் 2 பக்கமும் பச்சை பசேல்னு வயல் தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ போன மாதம் திருநள்ளாறு போனேன்னா அப்பவும் அதே தான் நான் பார்க்குறேன். இந்த வருஷம் மழை இல்லைங்கிறதுனால ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஓவரால் தமிழ்நாடு பிரச்சனை சொல்கிறீங்க. நம்ம வந்து வேலை பண்ண சைட்டு ட்ரை ஆயிடுச்சுன்னா அதை ரிஸ்டோர் பண்ணி திருப்பி கொடுத்து அங்கேயும் திரும்பி விவசாயம் ஆரம்பிச்சாச்சு. அண்ட் இன்னொன்று வந்து இந்த எர்த்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து பை நேச்சுரல் இட் இஸ் அ பெஸ்ட் ஃபில்டர் அவைலபிள். அது மேலே நீங்கள் என்ன தான் கழிவுலாம் இது பண்ணாலும் அது செல்ஃப் ஃபில்டர் பண்ணி அது பெஸ்ட் இதை தான் அது ரீட்டைன் பண்ணும். மற்ற கழிச்சல்லாம் அது ஏற்றுக்காது.
திரு பிரவீன்குமார் உடைய நிறைவு கட்ட கருத்துக்கள். தொடர் அவர் சொல்லக்கூடிய பகுதியெல்லாம் நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர் கிடையாது. முதல்ல மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதியில் இந்த மாதிரி நாசமார திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவதற்காக மக்களும் அனுமதிக்க மாட்டார்கள். எங்களை போன ஜனநாயக இயக்கங்களும் இது எதிர்த்து தொடர்ச்சியாக போராடி இருக்கோம். அரசுக்காக மக்கள் கிடையாது, மக்களுக்காக தான் அரசு என்பதை தீர்மானமாகும். திரு ஷானவாசனுடைய நிறைவு கட்ட கருத்து. அதாவது வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம நிறைய திட்டங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த திட்டங்களை எல்லாம் தருவதற்கு மறுப்பதும் இந்த அரசு தான். நாம் கேட்காத திட்டங்களை நம் மீது திணிப்பதும் இந்த அரசு தான். ஏற்கனவே லாபகரமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அரசு நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு விலை பேசி கொண்டு அது நட்டக்கணக்கு காட்டிக்கொண்டு சேலம் உருக்காலை, இவர் நெய்வேலியை பற்றி சொன்னார். சேலம் உருக்காலை ஒரு அரசு நிறுவனம், அரசு நடத்தும் போது அது நட்டத்தில் இயங்குகிறது என்று காட்டிக்கொண்டு இன்றைக்கி ஜிண்டாலுக்கு விலை பேசுகிறாங்க. அப்போ லாபகரமாக இயங்குகிற ஒரு துறை தானே தனியார் வந்து வாங்க வருவாங்க. நட்டமாகிற ஒரு விஷயத்துக்குள்ளே தனியார் அவ்வளோ ஆர்வமாக வர்றாங்க. அப்போ அதுக்கு பின்னால் என்ன இருக்குது? அப்போ நீங்கள் முழுக்க வளர்ச்சியின் பெயராலும் இங்கே மோசடி தான் நடக்குது, மக்கள் தான் ஏமாற்றப்படுறாங்க கடைசியில். அதனால தான் நாம் என்ன சொல்ல வர்றோம்னா, அரசு இதில் குற்றவாளி அரசு தான். நம்ம தனியாரை போய் நம்ம கேள்வி கேட்க முடியாது. தனியார்கள் அவங்களுடைய லாப நோக்கத்தில் தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நம்ம நோக்கியாக்கு எல்லா வசதியும் செய்து தான் கொடுத்தது அரசு. ஆனால் என்ன நடந்து கடைசியில் எத்தனாயிரம் கோடி வருமான வரி கட்டாம போயிட்டாங்க. பாதிக்கப்பட்டு நிற்கிறது இன்னைக்கு தொழிலாளர்களும் நம்மளும் தான். எனவே அந்த அடிப்படையில் நாம் என்ன சொல்றோம்னா, இது முழுக்க அரசு மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். நிச்சயம். இன்னைக்கு சுருக்கமா ஏதோ சொல்ல வந்தீங்க, சுருக்கமா. அதாவது இப்போ ஒரு பகுதியில் அவங்க வந்து ஏதாவது ஃபீல் பண்ணுறாங்க, இதனால் எங்களுக்கு பக்க விளைவுகள் இருக்கலாம், பின் விளைவுகள் இருக்கலாம்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு இல்லை இவங்க அவங்கள போய் பார்த்து பேசி தீர்க்கிறது தப்பே கிடையாது. இப்போ நெடுவாசலில் 93 நம்ம ட்ரில்லிங் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஏரியாவை பாலைவனமாக்காதீங்க அப்படின்றாங்க. அப்படின்னா இன்றைக்கி அது பசுமையாக தான் இருக்குது. 93 ட்ரில்லிங் பண்ணியும் இன்றைக்கி பசுமையாக தான் இருக்குது. அதுவும் அந்த ஒரு பரிசார்த்த முடியலான்னு ஆரம்பிச்சுக்குது, முழுமையாக அந்த செயல்பாட்டுக்கு வரும்போது அது அவங்க அச்சப்படுறாங்க. முழுமையாக நடக்குது. அவ்வளோ ஹைட்ரோ கார்பன் முழு ரிஃபைனரியே இருக்குது. இப்போ வந்து இந்த பரிசார்த்த முறையில் ஒரு எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப எந்த முறைப்படி பண்றன்னு சொல்லுங்க. நிச்சயமா ஹைட்ராலிக் ஃபிராக்சரிங் சொல்லுங்க, எந்த முறைப்படின்னு சொல்லுங்க. உங்க உலகத்துல மிக ஆபத்தானது சொல்லுங்க. அது என்னன்னு இல்ல முடிச்சறேன். இல்ல விவாதத்துக்குள்ள போண்டாம். இந்த நெடுவாசலுக்கு எதிராக பேசுகிறவர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்தும், அமெரிக்காவில் இருந்தும், போபாலில் இருந்தும், கூடங்குளத்தில் இருந்தும், கல்பாக்கத்தில் இருந்தும் உதாரணங்களை தருவதை விட்டுவிட்டு அந்த மத்திய காவிரியில் எண்ணெய் எடுப்பதனால் என்ன விளைவுகள் ஏற்பட்டது, அது போன்ற விளைவு நெடுவாசலில் ஏற்படுவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி எதுவுமே இதுவரை இல்லங்க. இவங்க ஒண்ணே போராட்ட களத்துக்கு வர சொல்லுங்க. முதல்ல போராட்ட களத்துக்கு வராம இங்க பேசுறாங்க. போராட்ட களத்துல இல்லாம பேச வேண்டிய அவசியம் இல்ல. என்ன எடுத்து கொண்டிருக்காங்க? பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டு போறோம், ஓஎன்ஜிசியும் கூட்டு போறோம். அதனால் வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிரான கோஷங்களை எழுப்புவது தமிழர்களை, இந்த தமிழ் பெருநிலப்பரப்பை பின்னோக்கி இழுத்து செல்வதற்கான ஒரு உத்தி. இதை தயவு செய்து இந்த இயக்கங்கள் இணைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ச்சி, இது நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் இணைகிறோம் என்று சொல்லிக்கொண்டு வளர்ச்சிக்கு எதிராக பேசுவது பின்னோக்கு வாழ்வாதாரத்தை கொண்டுட்டு வளர்ச்சி கடை. நீங்க மாற்று வழியில சொல்லுங்க. மாற்று வழி நாங்க ஆஃபர் பண்றோம். நான் சொல்லிடுறேன். தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கிரவுண்ட் வாட்டர் போர்டு 2015 ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. இது நாங்கள் கோர்ட்லையும் ஃபைல் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஓஎன்ஜிசி ஆக்டிவிட்டிஸ்னால கிரவுண்ட் வாட்டருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இது கொடுத்தாச்சு. இது இப்போ ரீசெண்ட் 2015 டிசம்பர். நெடுவாசல் போராட்டம் அடுத்தது என்ன தலைப்பு நாம் தொடர்ந்து பேசும். சிறப்பு அழைப்பாளர்கள் தங்களுடைய பல்வேறு கருத்துக்களை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனோடு போராட்ட குழு சந்தித்த பிறகு அவர் செய்தியாளர்களை தற்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த சந்திப்பிலே மக்களிடம் தவறான புரிதல் உள்ளது என்ற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருக்கின்றார். இந்த பிரச்சனையில் மாநில அரசு தான் முடிவெடுக்க வேண்டும் என்று மாநில அரசின் பக்கம் அந்த பிரச்சனையை அவர் சொல்லியிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போராட்டம் எந்த நிலையில் எந்த நிலையை நோக்கி செல்கிறது. இது ஒரு சுமூகமான நிலையை எட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் 4 பேருக்கும் திண்ணையின் சார்பில் மிக்க நன்றி. நேரிலே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.